என்னை அழைத்தவரே, நீருண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. தேடி வந்தவரே, பசுத்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவரே, நாங்கள் தேடாமல் இருக்கும்போது எங்களை நேசித்து தேடி வந்த தகப்பனே, நாங்கள் இடத்துல பாவத்தின் தண்டனையாக மரணத்தை எங்களுக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்து மரித்து மீட்பின் ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தவரே, என்னை விசுவாசிகள் எவனோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள், நீதிமானாக்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்ன பிரயாசித்தம் பண்ணாலும் மீட்பு கிடையாது. என்னுடைய சரீரத்தை ரத்தத்தை நான் கொடுத்தாலும் அதுல பரிசுத்தம் இல்லையே. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டவரே, உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை தந்தவரே, உம்மை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைகிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே சமூகத்திலே பேரானந்தம் உண்டு, மீட்பு உண்டு, மகிமை உண்டு. நோக்கி பார்க்கிறோம். நாளைதோறும் கிருபையை பொழிந்தல்வீராக, புதிதான கிருபைகளை பொழிந்தல்வீராக. மனதுருக்கம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. வாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நாளில் நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தையில எங்களுக்கு சுகம் உண்டு, இந்த வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வார்த்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிறவரே, மறைத்து வெளிப்படுகிறவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இதயம் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழுதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கிறீங்களா யாராவது? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாபுரமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு யோவேல் 2:1060 பக்கம். ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தள்ளுவார். 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், உபவாச நாட்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அடுத்து படிங்க 16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் ஊட்டுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மனவரையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பிவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்திக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்தது தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே நெல்லியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் ராஜரகத்தையும்
எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். வடவிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கிழக்கு கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கு கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோறும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன். அவ்வளவுதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வாசித்த பகுதியிலே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் அதிகமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் 28 கர்த்தருடைய நாள் வரும் பொழுது இதுல 28, அதே யோவேல் 2ல 28 படிங்க. 2:28. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்டிலே என் ஆவியை ஊற்றுவேன். போதும். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு இரட்சகராக தம்முடைய சீடர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி, மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி எழுந்து மறுபடி நீங்கள் காத்திருக்கும் போது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். அந்த ஆதி அப்போஸ்தலர் மேல 120 பேர் மேல இந்த அக்கினி மழை பொழிந்தது. அவர்கள் பலன் அடைந்தார்கள், சாட்சியாக எழுப்பினார்கள். அதற்கு முன்பாக என்ன நடந்தது? அல்லேலூயா. எப்பொழுது? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. அப்ப எதற்கு பின்பு? மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் சொல்றாரு. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். உலகத்தினுடைய மேன்மைகள், தானியத்தின் திரட்சி, திராட்சரசம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும்
நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. 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 இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு பார்வோனுடைய நாட்கள்ல சிறைப்பட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணா, அவர்களை வெளியே அழைத்து, மோசையை கொண்டு அவர்களை வெளியில அழைத்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்துல கூட அவளை எப்படி நடத்தினார்? அதிசயமாய் நடத்தினார். அல்லேலூயா. எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ தடைகளை எப்படி தாண்டினார்கள்? புறஜாதிகள் சொன்னாங்க, இஸ்ரவேலிலே ஒரு தெய்வம் உண்டு, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென். இத இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு பெரிய தெய்வத்தை வச்சிருக்காங்கப்பா, அவங்க தேவன் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர் சொல்லி புறஜாதிகள் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த அல்லேலூயா. பிள்ளைகள் அறிந்து கொள்ளாம இருந்தாங்க. எல்லாம் எந்த இருக்கலாம். பிள்ளைங்க? காலையில மன்னாவை சாப்பிடுறாங்க, அவங்க அநேக அற்புதங்களை பார்த்தாலும் கொஞ்சம் துதிப்பாங்க, அதுக்கப்புறம் முறுமுறுப்பாங்க. முறுமுறுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி காட்டுறாரு? நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை. உன்னை நடத்தி வந்தவர் நான் தான், உன்னை ஆமென். பாதுகாத்தது நான் தான். அல்லேலூயா. என்னை அல்லேலூயா. நீங்க அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அதற்கு அல்லேலூயா. பின்பு நான் மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் வாசித்த பகுதியிலே 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 2 காரியங்களை ஒன்று நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொன்னு 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய பணிவிடைக்காரனாகிய ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறார். தேவனுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறார். முதலாவது நாம் பார்ப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென். அல்லேலூயா. நாம எங்க ஆமென். திரும்பணுமா? கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்துல. ஆமென். முழு இதயத்தோடும் ஆமென். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆமென். நம்ம உலகத்தின் பின்னே ஓடுனா, மாம்சத்தின் பின்னே ஓடுனா, உலக மேன்மையின் பின்னே ஓடுனாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதை நிறுத்துப்பா, என்னிடமாய் திரும்புங்கள். ஆமென். 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் உங்கள் இருதயங்களை இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் தேவனாய் கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள். அல்லேலூயா. வெறுமனே நீ அல்லேலூயா. கடங்காச்சாரம் பண்ணி அல்ல, உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு, அல்லேலூயா, இருதயங்களை அல்லேலூயா. கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் உங்கள் முழு திரும்புங்கள். இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென். உங்கள் வஸ்திரங்கள் இல்ல, உங்களை இருதயங்களை கிழித்து திரும்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தேவனுடைய அல்லேலூயா. சமூகத்தை தாழ்த்தும் போது, அப்படி நம்முடைய தேவனுடைய சமூகத்தை தாழ்த்தும் போது, அல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் மனவுருக்கமும் நீடிய நீடிய சாந்தமும் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த அவர் கிருபையும் தீங்குக்கு உள்ளவர். மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை சொல்கிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல ஆண்டவருக்கே கோபம் வருது, இந்த ஜனங்கள் இப்படி முறுமுறுத்துட்டு வணங்கா காலத்துல இருக்கிறாங்களே, மோசே இந்த ஜனங்களை நான் எடுத்துட்டு உனக்கு வேற ஜனங்களை தாரேன்னு சொல்லும் போது மோசே என்ன பண்ணான்? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல நின்று சிறப்புல நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அப்படி இந்த ஜனங்களுக்கு நீர் அழிப்பீர் என்று சொன்னா ஜீவ புத்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே என்று சொன்னான். அல்லேலூயா. அப்படி சிறப்புல அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், இந்த ஜனங்களுக்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் பண்ணீங்க, இவ்வளவு அழகா நடத்தி கொண்டு வந்தீங்க, இவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கணுமே என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய மோசே சிறப்புல நின்ற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மோசேன்னு சொன்னார். அல்லேலூயா. 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 நினிவே பட்டணத்து மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சு ரொம்ப தேவனுக்கு கோபம் உண்டாக்குன போது நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோனா சொன்னான், ஆண்டவர் நீர் அழிப்பேன்னு சொல்லி இருந்த ஜனங்களை அழிக்க முடியுது, அப்ப நான் சொன்னது வேலாயிருமே. ஆகவே அந்த ஜனங்கள் அழியணுங்கிறதுக்காக நினிவேக்கு போகும்போது தர்சீஸ் கப்பலை பிடிச்சு போனான். ஆண்டவர் அவனுக்கு கூட்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அழிந்து போது விருப்பமோ, இந்த ஜனங்களுக்கு போய் மனம் திரும்ப சொல்லு, அல்லேலூயா, மனம் திரும்பப்பட்டு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் நீடிய இரக்கம் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாப்படுகிறவமா இருக்கார்.
நாம் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். தேவனை சொன்னார் ஊமையாக, ஒரு தகப்பனும் தான். அந்த தகப்பனுக்கு 2 பையங்க இருந்தாங்க. ஒரு பையன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தகப்பனை விட்டு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி தூரமா போனாலும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டானா, அவன் எப்படியும் போட்டுட்டு விடல. அந்த தகப்பன் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்காவது என் பையன் மறுபடியும் திரும்பி வந்துட மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு தகப்பன் காத்திருக்கான். தூரத்துல வரும்போதே ஓடி போய் அள்ளி அணைத்து இழந்து போன எல்லா மேன்மைகளையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் ஆராதிக்கிற தெய்வம் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் ஆமென். உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவநாயக கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய சமூகத்தை திரும்பும் போது ஒருவேளை நம்மளுடைய மன்னிக்க முடியாத குற்றங்களா இருந்தா கூட நம்முடைய உண்மையான மனஸ்தாபம், உண்மையான கூப்பிடுதல், இது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதே இடத்துல அன்று நாமத்தை சாட்சியா சொல்லும்படியாக அல்லேலூயா அவருடைய அல்லேலூயா. போஜன பலி பான பலிகள் என்று சொல்லும்போது அந்த நாட்கள்ல அவருடைய மேன்மை என்ன? வயல்ல இருந்து வருகிற தானியங்கள் விளைச்சல், திராட்சரசம் வழிந்தோடும், உன் தானியங்களை திரும்பி கொடுப்பேன், உன் வீட்டுல என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகும். அது நிமித்தமாக நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்துவாய், தேவனை கனப்படுத்துவார், அல்லேலூயா, நீ சாட்சியாக நிறுத்துவார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஆஸ்வதிப்பதற்கு, திராட்சரசம் நிரம்பி ஒளிந்து ஓடுவதற்கு, அல்லேலூயா, நமக்கு அந்த தானியத்தை நிரப்பும்படி, ஆலையில திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடுபடி, அல்லேலூயா, கர்த்தர் முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து நம்மளை மகிழ்விக்கும்படி வாஞ்சையோடு இருக்கிறார். நாம் அவர் பக்கமாய் திரும்பி வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பும் போது, அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடு அவர் பக்கமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா நம்மை கனப்படுத்துவார், நம்மளை களிகூற பண்ணுவார், நம்மளை நிரம்பி ஒளியை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்கிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாட்களை நியமிங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவுடைக்காரனாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது ஜனங்களை கூடி வர செய்து உபவாசத்தோடு ஜனங்களை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி ஜனங்களுக்காக சிறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஜனங்களை பார்த்து புறஜாதிகள் சொல்லக்கூடாதே, நிந்தையா இருக்கிறத பார்த்து சொல்லிடக்கூடாதே, இவர்கள் தேவன் எங்கே? அல்லேலூயா, இவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே, இந்த மேன்மை இல்லையே, இவங்க சிறுமைப்பட்டிருக்கிறாங்களே, அடிமைப்பட்டிருக்கிறாங்களே, ஆண்டவரே நாமம் தூசிக்கப்படுமே, ஜனங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை பாழாக்குகிற வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்களை ஆண்டவரே எடுத்து போட்டு இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுவீங்க என்று சொல்லி கண்ணீரோடும் புலம்பலோடும் அல்லேலூயா மண்டபத்துக்கும் அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக திறப்புல எப்படி மோசே நின்று ஜெபித்தானோ, அல்லேலூயா, அந்த ஜனங்களை அழிப்பார் என்று சொன்னா, ஆண்டவரே ஜீவ புத்தகத்துல பேர கிறிக்கப்படுகிற திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனாக தேசத்துக்காக கதறுகிற, அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த ஜெப நடத்துகிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜனங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக திறப்புல நிற்கும் போது அப்பொழுது கர்த்தர் 18ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், கிருபை செய்வார், ஆசீர்வாதம் கொடுப்பார், அந்த ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வார். ஆண்டவரே கட்டுகள் எல்லாம் அறுத்து அல்லேலூயா தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு இனி புறஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசமே 21ஆம் வசனம் சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாக்கும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியின் பலனை தரும். அல்லேலூயா. வனாந்தரத்துல கூட நம்மளை செழிக்க செய்வார், தானியங்களை ஆண்டவரை அறுவடை எடுக்க செய்வார், திராட்சரசம் புரண்டோடு செய்வார், அல்லேலூயா, மேன்மைகளை கொடுப்பார். 23ஆம் வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார், களங்கள் தானியத்தில் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்கிறார்.
அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மேன்மைகளை கொடுக்கும்படியாக ஆசாரியராக தேவனுடைய ஊழியக்காராக இருக்கிற பிள்ளைகள் திறப்பிலே நின்று ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை, அந்த தாழ்மையின் ஜெபத்தை கேட்டு ஜனங்களை வழிந்தோட செய்கிறார். அவருடைய களங்களை தானியத்தால் நிரம்ப வழிய செய்கிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். நாட்களில் ஆண்டுடைய சமூகத்திலே உண்மையாய் வஸ்திரங்களை அல்ல இதயங்களை கிழித்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் தேடும் பொழுது அல்லையில உண்மையாய் கூப்பிடும் புரதனை கேட்டு கர்த்தர் விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 33 சொல்லப்படுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி இறங்கி உன்னை சிதறடித்து எல்லா பகுதியிலிருந்து சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. யோபு அல்லேலூயா ஊழியக்காரனாய் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய நண்பருடைய சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்மளும் அல்லேலூயா நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நண்பருடைய ஜெபங்களை அல்லேலூயா தடைகளை சிறையிருப்பை மாற்றி அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அல்லேலூயா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 14:7 சொல்கிறது, சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் 53:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியும் களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. செப்பனம் காண்கிற போல சங்கீதம் 126 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது செப்பனம் காணுகிறது போல தெக்கத்தை வெள்ளத்தை திருப்புறது போல திருப்புற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக நம்மை அல்லேலூயா சிறையிருப்பை திருப்பும் போது நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி செப்பனியா 3:20 சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாற, நம்முடைய நெருக்கங்கள் மாற, நம்முடைய வனாந்தரம் செழிப்பாய் மாற ஆண்டவருடைய சமூகத்திலே என்னிடமாய் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், என் பக்கமாய் திரும்புங்கள், என்னை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அந்த தகப்பனிடத்துல அந்த இளையகுமாரன் எப்படி வந்தானோ, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்குள்ள நான் பாவம் செய்த முடியும், குமாரன் என்று சொல்ல போய் நான் பாத்திரன் அல்ல, அந்த வீட்டுல ஒரு கூலிக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி அவருவாய் தயங்கி தாழ்த்தி வரும் பொழுது கர்த்தர் அள்ளி அணைத்து முத்தமிட்டு அல்லேலூயா என் மகன் மரித்தான் மறுபடியும் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி கர்த்தர் அப்படிப்பட்ட ஆஸ்வாதங்களில் மேன்களை நம்ம கொடுக்க வல்லவராய் இருக்கபடினாலே இதனால ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரை எங்களுடைய நிந்தைய, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய வனாந்திரங்களை மாற்றி போட ஆண்டவரை உண்மை விட்டு உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னாங்க. ஆண்டவரே எங்களை உதவிக்க கூட ஆலையில எங்களை மன்னிங்க என்று சொல்லி என்னுடைய சமூகத்துல எப்படி தாவீது ஜெபித்தான் 51 அல்லேலூயா அல்லேலூயா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயங்களின் ஜெபத்தை ஒருபோதும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தது போல தேவனுடைய சமூகத்துல இந்த நாள்ல ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுமா, இயேசுவே என்று சொல்லி கூடுமா. அவரை நம்ம ரட்சிக்கிறவர், நம்மளை மீட்க தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தவர், அவர் நமக்காக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய குமாரர்களும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் நாவியை ஊற்றுவேன் சொல்கிறார். எப்படி சமூகத்திலே ஆண்டவரே ஒரு விஷயத்தை கொண்டு நிரப்புங்க என்று சொல்லி இந்த மேல் வீட்டு இறையில எப்படி அப்போது ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் காத்திருந்தார்களோ, ஒரே ஒரு வாஞ்ச, ஒரே ஒரு தேவை நிறைவான வரும்போது குறைவான எல்லாம் ஒளிந்து போகும். வானம் திறக்கப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக நேரத்தில் ஒப்புக் கொடுப்போமா. கர்த்தருடைய சமூகத்துல பேரானந்தம் உண்டு, மீட்புண்டு, உலகம் தரக்கூடாத பெரிய மேன்மைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே வாஞ்சையாய் கூப்பிடுகிற ஒவ்வொரு நிரப்புவீராக. ஒரு விஷயத்தை கூட இவனுடைய வல்லமை ஒவ்வொரு தொடுவதாக, மகிமை இறங்குவதாக. அல்லேலூயா. என்னைக்கு ஜாதிகள் உனக்கு தருவேன் என்று சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. மாம்சமால அல்லேலூயா யாவரும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. வனாந்தரத்துல கூட காளைகளை விட பண்ணினவர், கீழ்காற்றை வீசி காடைகளை விலை பண்ணினவர். அன்றுவரே சபைகளில் ஆத்மாக்கள் நிரம்பும்படியாக, ஊழியத்தில் ஒரு பெரிய மேன்மை காணும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும்படியாக, சிறையிருப்பை திருப்பும்படியாக, சந்தோஷம் மகிழ்ச்சி களி கூறுதல் உண்டாகும்படியாக கர்த்தர் எல்லாருடைய ஆண்டவரே யோசேப்பட்ட சிறையிருப்பை மாற்றி எப்படி அதிபதியாக உயர்த்தினரோ இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உடைய கரம் தொடுவதாக, கரம் ஆளுகை செய்வதாக, சிறையிருப்பு மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கண்ணீரோடு எல்லாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. கர்த்தர் பெரியவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அழுகையோடும் புலம்பலோடும் அல்லேலூயா உங்கள் வசனங்கள்ல
அல்லது இருதயங்களை தேவனிடத்தில் திரும்பும், கர்த்தரிடத்தில் திரும்பும். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு இந்த காலைவேளை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட பேச நல்ல வார்த்தைகளுக்காய் மக்கோடாடி நன்றி ஏசப்பா. இந்த காலைவேளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரே மகன் மறைவிலிருந்து கர்த்தாவே இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளில் திட்டமும் தெளிவாக ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசினீரே மக்கோடான கொடி நன்றி ஏசப்பா. இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் எங்கள் இருதயத்தை உங்களுடைய சமூகத்துக்கு நேராக திருப்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எங்கள் வஸ்திரங்களை அல்ல எங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரே தேவ சமூகத்திற்கு முன்பாக ஓடி வருகிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்காக தெரிப்பின்று செபிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்கள் ஒவ்வொருவரை நீர் தெரிந்து கொண்ட தெய்வக்காக எனக்கு கொடான கொடி சோத்திர ஆண்டவரே. இந்த காலைவேளை தகப்பனே அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் தயவா எங்களை மன்னிப்பீராக தகப்பனே அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்படி ஆண்டவரே நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செபிக்க வேண்டும் என்பதை இந்த காலைவேளை நீர் கற்றுக் கொடுத்தீரே. கொடான கொடி நன்றி ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே. ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைங்கிறீங்க ராஜா. நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே இப்படி சமூகத்துல இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரே உபவாசத்தோடு செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அழுகியோடும் புலம்பலோடும் இருதயத்தை இப்படி சமூகத்துல நேராக திருப்புகிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஆண்டவரே எங்கள் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி ஏசப்பா தகப்பனே. சோதரிக்கிற அன்மதி காலத்தில் தகப்புகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு நேராக திருப்பி கொண்டிருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வக்காக எமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது சிறையிருப்புகளா தேவனாய் கர்த்தர் மாற்றி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படியான காரியங்களை எங்கள் குடும்பங்களில் செய்து கொண்டிருக்கிறீங்களே எமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா தகப்பனே. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உமக்காக நாங்கள் ஆண்டவரே ஏதாவது சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, வைராக்கிய வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக, முழுதத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நம்முடைய சமூகத்துல நம்ம தேடுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. சோதரிக்கிறோம் நம்முடைய சமூகத்துல நாங்கள் இன்னும் அதிகமாக மகிழ்ந்து கழி கூறத்தக்கதான காரியங்களை என் தேவநாயகத்தை நீர் எங்களுக்கு செய்து ஆசீர்வாதத்தை நடத்துவீராக ஆண்டவரே. இந்த காலைவேளை தேவ சமூகத்துல காத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த காலைவேளை கற்றுக் கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி ஏசப்பா தகப்பனே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேங்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டுங்கிறீங்க. அப்படியாக ஆவியோடு கூட நம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாள் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபைகள் எங்களை ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேங்கிறீங்க அப்பா. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களில் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லிருக்கீங்க. அப்படியாக அன்மதி காலை ஜபக்குள்ள மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களிலும் அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து அநேகர் ஆச்சரியப்படும்படியாக தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களை எங்கள் பிள்ளைகளில் உயர்த்த போற தெய்வக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு இந்த காலைவேளை எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீங்க மன்னித்து தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உங்களுக்கு திருசுகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தெய்வக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலைவேளை ஆண்டவரே செய்தி கொடுத்த மகனை நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே பாடுகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே ஊழிய பாதையில ஆண்டவரே அப்பா சோதரி கடந்து போய் கொண்டிருந்தாலும் எங்களை நேசித்து எங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறதான முதற்காய் சமூகத்துல வருகிற ராஜா மகனை நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை மகன் மூலமாக எங்களை கற்றுக் கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே கொடான கொடி நன்றி ஏசப்பா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் மகனுடைய வார்த்தைகளை கொண்டு அடைகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே கொடான கொடி நன்றி ஏசப்பா. தொடர்ந்து மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழிய எல்லைகளை விரிவாக்குங்க. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நீங்க கொடுங்க. இன்னும் வரங்கள் வல்லமைகளை கொடுத்து அநேக பிள்ளைகள் அந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட உதவி செய்வீராக. சரத்துல எந்த பலவீனங்கள் தாக்காதபடி கர்த்தருடைய பலன் மகனை தாங்கி வழிநடத்தட்டும். உங்களுடைய பாதையில உற்சாகமை ஓட உதவி செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. ஆண்டவரே மகனை இன்னும் ஆண்டவரே அப்பா ஒரு என்னை கனம் பண்ணினால் ஆண்டவரே அப்பா நான் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக எல்லா கணத்தையும் நீங்க மகனுக்கு நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஊழிய பாதையிலும் மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கொடுத்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுத்த வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக ஆண்டவரை கடந்து போக தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம் மகன் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த வார்த்தைகள் வழியாக நாங்கள் ஒவ்வொரு வாழ இந்த காலவே
காலவேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனி வருகிறதான நாட்கள் ஆண்டவரே கொடிய காலமா இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த காலங்களில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகளின்படி எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவேளை உடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து ஆண்டவரே நீ சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எங்க வாழ்க்கையில அன்றை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைங்களா நீர் எங்களை மாற்றுங்கப்பா. தேவனாய் கத்திரத்தில் நாங்க அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து ஆண்டவரே அவரை பற்றி கொள்கிற அறிவிலை நாங்க இன்னும் வளரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போன தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் எங்களோடு கூட நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் எங்களோடு கூட பேசி நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த மகனை நீர் ஆசீர்வதிக்க போற தெய்வக்காக நன்றி செலுத்துவதை கேட்டு எங்களையும் அப்படியாக ஒவ்வொருவரும் பயன்படுத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணி அதிலே களி கொண்டு வயலத்தக்கதான காரியங்களை என் தேவனாய் கத்தர் செய்து ஆசீர்வாதத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை இந்த ஊழியத்தையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கை நடக்க உதவி செய்வீராக. தேவச்சித்த மையத்துல எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களை எங்க ஊழியக்காரருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. எங்களுடைய சுயம் வெளிப்படாதபடி ஆவியானுடைய சித்தத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ரத்த கொண்டைக்குள்ளா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை மூடி மறைத்து யோபின் குடும்பத்தை எப்படி வேலெடுத்து பாதுகாத்துக் கொண்டீரோ அதே போல எங்கள் குடும்பங்களின் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரமாக நாங்கள் எடுத்ததான ஒவ்வொரு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறீங்களே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாள் முழுதும் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கை சிறு வேலைகளை ஆசீர்வதிங்க, உங்களை வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வண்டி வாழ்ந்த தெய்வ பிரசனம் குழந்தை வழிநடத்துங்க. ஒவ்வொரு நிமிஷம் கூட எங்களை விட்டு விலகாதபடி முடியும் மகிமுள்ள பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து பிரதருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக குடும்பத்திற்காக நீங்க தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரனா சோத்திரக்கா சோத்திரமா. பிரைஸ் லார்ட் பிரதர்.